தண்ணி காட்டுவாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, நம்ம கீழே போகாம நம்மள என்ன செய்வாங்க, பத்திரமா பார்த்துக்குவாங்க. அதான் மெய்ப்பர். மெய்ப்பரா இருக்கிறார், கர்த்தர் மெய்ப்பரா இருக்கிறார் அப்படின்னா அதுதான் அர்த்தம். சரியா? ஓகே ரைட். கவனிங்க. அப்போ கர்த்தர் மெய்ப்பரா இருக்கிறார் அப்படின்னா இதுதான் அர்த்தம். சரியா? ஆமா, நல்லா கவனிக்கணும். ஆமா, ஒரு ஒரு கதை சொல்றேன், கதை சொல்லிட்டு நம்ம முடிச்சிடலாம். சரியா? ஓகேவா? கதை பிடிக்கணும் உங்களுக்கு? ஓகே சரி. ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா பாட்டி பாடுவாங்க, அப்புறம் பாடுவாங்க, நம்ம முடிச்சுக்கலாம், அப்புறம் பாடுவாங்க. சரியா? ஓகே, பாட்டு பாடுறீங்களா? சின்ன பாட்டு பாடி பாடலாம். வெரி குட் வெரி குட். கைத்தட்டில பாட்டுக்காக வெரி குட். நல்லா பரவாயில்ல. சரி ஓகே சரி. அப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன கதை நான் சொல்கிறேன். கவனிக்கிறீங்களா? ஆமாம், இது வந்து உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். ஆமாம், ஒரு பையன் வந்து ஒரு சின்ன பையன் இந்த மாதிரி அப்படின்னா சாமியல் மாதிரி ஒரு மாதிரி சின்ன பையன் போட்டு. ஓகே, சின்ன பசங்க. ஆமாம், கவனிங்க. சின்ன பசங்க என்ன செய்வாங்க? விளையாடுவாங்களா? விளையாடுவாங்க. சின்ன பசங்க விளையாடுவாங்க. வேற என்ன பண்ணுவாங்க? சின்ன பசங்க என்ன பண்ணுவாங்க பாட்டி? விளையாடுவாங்க. வேற என்ன பண்ணுவாங்க? குறும்பு பண்றாங்க. தண்ணி குடிப்பாங்க. அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க, ஸ்கூலுக்கு போவாங்க. ஸ்கூலுக்கு போய் படிப்பாங்க. டியூஷன் போவாங்க, ஸ்கூலுக்கு போவாங்க இல்லையா? எல்லாரும் ஸ்கூலுக்கு போறீங்களா? ஒழுங்கா? என்ன கிளாஸ் படிக்கிறீங்க நீங்க? 2ஆம் கிளாஸ். நீ 3ஆவது. நீ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். 4th. ஓகே, 1 2 3 4. 1 2 3 4 கிளாஸ் படிக்கிறீங்களா? ஓகே, வெரி குட். கை தட்டலாம். குட். ஓகே சரி. ஓகே, கவனிக்கிறீங்க. சரியா? அந்த பையன், அந்த சின்ன தம்பிக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா கவனிக்கிறீங்களா? ஒரு ஊர்ல என்ன பையன் தான்? சின்ன பையனா பெரிய பையனா? சின்ன பையன். சரியா? அந்த சின்ன பையனுக்கு என்ன பேர் அப்படின்னா ஜிம். சின்ன பையன் பேர் வந்து ஜிம், JIM, ஜிம். சரியா? அந்த பையன் வந்து என்ன செய்வான் அப்படின்னா உங்களை மாதிரி ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தான். சரியா? கவனிக்கிறியா? ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தான். நம்ம ஸ்கூலுக்கு போற வழியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சர்ச் இருக்குது. ஸ்கூலுக்கு போற இருந்துச்சு பாட்டி, சர்ச். ஆமா, ஒரு சர்ச் இருந்துச்சு. சர்ச்ல என்ன பண்ணுவாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. வெரி குட். பாட்டிக்கு வெளியே கை தட்டிக்கலாமா? வெரி குட். ஆமா, சர்ச்சுக்குள்ள விளையாட மாட்டாங்க. சர்ச்சுக்குள்ள சும்மா பேசிட்டு இருக்க மாட்டாங்க. யாரும் பேசிட்டு இருக்க மாட்டாங்க. ஆமா, கவனிக்கணும். ப்ரேயர் பண்ணுவாங்க. அப்போ இந்த பையன், அந்த பையன் பேர் வந்து ஜிம். அந்த பையன் என்ன செய்யறான் பாருங்க, போற வழியில ஒரு சர்ச் இருந்துச்சா, அதனால அவன் என்ன செய்யறான், சர்ச்சுக்கு போய் இங்க பார்க்கணும். சர்ச்சுக்கு போய் என்ன பண்ணான் அப்படின்னா அவனுக்கு ஜெபம் பண்ணணும். அவனுக்கு வந்து ஜெபம் பண்ண தெரியாது, சின்ன பையன் இல்ல. அதனால ஜெபம் பண்ண சரியா தெரியல. அதனால என்ன பண்ணான், சர்ச்சுக்கு போயிட்டு எல்லாரும் ஜெபம் பண்ணாங்களா, இவனுக்கும் ஜெபம் பண்ணணும்னு ஆசை. ஏசப்பா வந்து ஜெபத்தை கேட்கிற கடவுள், உண்மை கடவுள், அவர் காது நல்லா கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜிம் என்ன பண்றான், ஸ்கூலுக்கு போற வழியில என்ன இருந்துச்சு, சர்ச்சு இருந்துச்சு. அந்த சர்ச்சுக்கு போயிட்டு ஜெபம் பண்ண தெரியாது. சர்ச்சுக்கு போயிட்டு என்ன பண்ணிட்டான், ஏசப்பா நான் வந்து ஜிம் வந்திருக்கிறேன், ஏசப்பா நான் வந்து ஜிம் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் ஸ்கூல். அப்புறம் ஸ்கூல் முடிச்சு வரும்போது மறுபடியும் அந்த சர்ச்சுக்கு போயிட்டு அங்க வந்து ப்ரேயர் பண்ண தெரியாதா? என்ன சொன்னான், ஏசப்பா நான் ஜிம் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டுக்கு போயிடுவோம். அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகும்போது மறுபடியும் அதே மாதிரி என்ன செய்வான், எங்க போவான், சர்ச்சுக்கு போவான். சர்ச்சுக்கு போய் என்ன பண்ணுவான், ஜெபம் பண்ணுவான். ஜெபம் பண்ண தெரியாது அவனுக்கு. என்ன சொல்லுவான், ஃபர்ஸ்ட் அத சொல்லுவான், ஏசப்பா
நான் வந்து ஜிம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போயிடுறேன். ஸ்கூலுக்கு போய் வரும்போது எங்க போவான்? சர்ச்சுக்கு போவான். சர்ச்சுக்கு போய் என்ன பண்ணுவான்? ப்ரே பண்ண தெரியாது. அதனால என்ன பண்ணுவான்? ஏசப்பா ஏசப்பா நான் ஜிம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எங்க போயிடுவான்? வீட்டுக்கு. மறுபடியும் அடுத்த நாள் காலையில சர்ச்சுக்கு போய் ஏசப்பா ஏசப்பா நான் ஜிம் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு அப்புறம் மறுபடியும் சர்ச்சுக்கு வந்து ப்ரேயர் பண்ணிட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிடுவோம். இப்படியே வந்துட்டு வீட்டுக்கு போய் சர்ச்சுக்கு போயிட்டு ஸ்கூலுக்கு போவோம். ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி சர்ச்சுக்கு போயிட்டு வீட்டுக்கு போவோம். இதே போயிட்டு ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உடம்பு சரியில்லை. அதனால ஸ்கூலுக்கு போகல. ஸ்கூலுக்கு போகாதனால எங்க போகல? சர்ச்சுக்கும் போகல. சர்ச்சுக்கும் போகல. உடம்பு சரியில்லை எங்க போவாங்க? ஆஸ்பத்திரிக்கு போவாங்க. ரொம்ப உடம்பு சரியில்லை, உடம்புக்கு ரொம்ப முடியல. அதனால ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணாங்க? வீட்டுக்கெல்லாம் போக முடியாது, ஹாஸ்பிட்டலையும் நாங்கள் வச்சுக்கிறோம், ரொம்ப உடம்பு சரியில்லை, அதனால சொல்லி ஹாஸ்பிட்டலில் வச்சுக்கிறோம் சொல்லி ஹாஸ்பிட்டலில் என்ன செஞ்சுட்டாங்க? அவங்க படுக்க வச்சு அட்மிட் பண்ணிட்டாங்க. சரியா? அட்மிட் பண்ணிட்டாங்களா? இவங்க படுத்துதான் இவருக்கு நினைவே இல்லை. வீட்டில் இருக்கிறவனே அவனுக்கே தெரியல, ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்களே அவனுக்கு தெரியவே இல்லை. ஊசி போடுறாங்க, அப்புறம் வந்து ட்ரிப்ஸ் ஏற்றுறாங்க, அப்புறம் வந்து டாக்டருங்க வந்து பார்க்குறாங்க. அந்த மேலே குழாய் மாதிரி ஒன்று வருவீங்களா? அது வந்து உள்ள கையில் போகிற மாதிரி கவனிங்க. குளுக்கோஸ் ஏற்றுறது சொன்னாங்கல்ல, அதுதான். சரி, ஓகே, கவனிங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க தெரியுமா? அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு அவனுக்கு தெரியவே இல்லை. திடீர்னு பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டலில் வெளிச்சமா இருக்கு. லைட் போட்டால் வெளிச்சமா இருக்கா இல்லையா? இங்கே பார்த்தீங்கன்னா இத்தனை லைட் போட்டோம்னா வெளிச்சமா இருக்கு. இங்கே வந்து ஒரு 100 லைட் போட்டால் எவ்வளோ வெளிச்சமா இருக்கும்? 100 பல்ப் போட்டால் எவ்வளோ வெளிச்சமா இருக்கும்? அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த ஹாஸ்பிட்டலில் ஜிம் படுத்துருக்காங்க பாருங்க, அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க அந்த ரூம்ல. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரம் எப்படி இருக்குது? வெளிச்சமா இருக்கு, வெளிச்சமா இருக்கு, வெளிச்சமா இருக்கு. பார்த்தா வெளிச்சத்துக்கு வந்து ஒரு சத்தம் வருது. ஜிம் ஜிம் என்னன்னா ஜிம்முக்கே ரொம்ப ஒரு ஆச்சரியமா போச்சு. ஜிம் ஜிம் நானு ஏசப்பா வந்திருக்கேன். ஏசப்பா உயிருள்ள கடவுள் தானே? கவனிங்க, ஏசப்பா உயிருள்ள கடவுள் தானே? இவன் டெய்லி வந்து சர்ச்சுக்கு போயிட்டு வருவான்ல. ஆமா, ஏசப்பா வந்து சர்ச்சில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் வரலையா? ஏசப்பா தான் எல்லாம் தெரியுமே. நேரா ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க, ரூமுக்கே போயிட்டு ஜிம் ஜிம் ஏசப்பா வந்துட்டேன், என்னாச்சு? ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்கேன், உடம்பு சரியில்லையா? சரி, நான் வந்து உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் வந்து நல்லா இருங்க, வீட்டுக்கு போயிடுவேன். ஓகே, நம்ம சர்ச்சில் வீட்டுக்கு வந்து போயிட்டாங்க. திடீர்னு நர்ஸ்லாம் வந்து பார்க்க வராங்க, டாக்டர்லாம் பார்க்க வராங்க. இன்னும் வெட்ட ஊட்டி இறங்கி நடந்து போயிட்டு இருந்தான், வாக்கிங் போயிட்டு இருந்தான். என்னாச்சு அவனுக்கு? உடம்பு சரியில்லாம படுத்துருங்க, நினைவா இல்லாம இருங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ இவன் சொல்றான், எனக்கே தெரியல, நான் படுத்துருக்கேன்னா ஆமா நாங்களாம் ஒரு படுத்து வச்சோம், குளுக்கோஸ் போட்டோம், குளுக்கோஸ் போட்டோம், அதுக்கு நீங்க நிறைய தெரியாம வேற படுத்துருந்தீங்க. ஆமா, திடீர்னு பார்த்தா ரூம்ல வெளிச்சமா இருந்துச்சா, திடீர்னு பார்த்தா ஜிம் ஜிம் நான் வந்து ஏசப்பா வந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா போட்டாங்க, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சரி, இதை செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தாங்க. அவருக்கு வந்து உடம்பெல்லாம் நல்லா இருக்கு, எல்லாம் சரியாயிடுச்சு. கவனிக்கிறீங்களா? அப்பா ஓகே, சரியா கவனிக்கிறீங்களா? தனியாக கவனிக்கிறீங்களா? செக் பண்ணி பார்த்தா எல்லாம் சரியாயிடுச்சு. சரியா, எல்லாமே சரியாயிடுச்சு. சரி, உடம்பு சரியாயிடுச்சு, நீ வீட்டுக்கு போக சொல்லுங்க. ஏசப்பா வந்து உண்மையான தெய்வம். ஏசப்பா வந்து உண்மையான தெய்வம், உயிருள்ள கடவுள். ஏசப்பா கிட்ட நீ பேசினீங்கன்னா ஏசப்பாவுக்கு காது கேட்கும். சரியா? உனக்கு வந்து கஷ்டமா இருந்துச்சு, ஏசப்பா வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எப்படி ஜிம்முக்கு ஹெல்ப் பண்ணாங்க,
அந்த மாதிரி இயேசுப்பா வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. படிக்கிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா, ஹோம்ஒர்க் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா இயேசுப்பா வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சரியா கவனிக்கிறியா? யார் ஹெல்ப் பண்ணுவாங்க நமக்கு? ஏசப்பா. யார் நமக்கு ஹெல்ப் பண்ணுவா? உனக்கு யார் ஹெல்ப் பண்ணுவா? உனக்கு ஆமா. அதனால ஏசப்பாவை கட்டியா பிடிச்சிக்கணும். சரியா ஜோம் பண்றப்பா நல்ல ஏசப்பா கண்ணங்களுக்கு கை போக்கணும். உண்மையான தெய்வம் ஏசப்பா மட்டும்தான். உயிருள்ள தெய்வம் ஏசப்பா மட்டும்தான். எப்படி இந்த கதையில ஜிம்மை பத்தி கேட்டு பார்த்தீங்களா? அந்த மாதிரி நீங்க ஏசப்பாவோட நீங்க பேசணும். ஏசப்பா உங்களோட பேசுவாங்க. ஏசப்பா வந்து பேசுகிற கடவுள். ஆமா. அதனால நீங்க ஏசப்பா கிட்ட உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்க பேசலாம். எப்படி அந்த சின்ன ஜிம் மாதிரி ஏசப்பா ஏசப்பா நான் வந்து ஜிம்ல போட்டேன் அப்படின்னு சொன்னாங்க போது ஏசப்பா நல்லா கேட்கணும். சரி, அவங்களுக்கு என்ன கஷ்டம்னாலும் ஏசப்பா கிட்ட நீங்க கேட்கலாம். ஏசப்பா வந்து உயிருள்ள ஏசப்பா நிச்சயம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணா அன்புள்ள ஏசப்பா சொன்ன அன்புள்ள ஏசப்பா இந்த மாலை நேரத்துக்காக உமக்கு நன்றி. ஏசப்பா ஜிம் போல நாங்களும் ஏசப்பாவோடு பேச உதவி செய்யும். ஏசப்பா ஜிம் போல உங்களுக்கும் உதவி செய்யும். எங்களோடு தங்கியிரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். போயிட்டு 2 minutes தான் டைம். யூரின் பாஸ் பண்ணிட்டு வந்துடுங்க. பக்கத்தில் போயிட்டு யூரின் பாஸ் பண்ணி போய் பண்ணிட்டு சரி, நீங்க உட்காருவா. கத்தரவர் கத்தர் பெரியவர். இந்த பெரிய காரியத்தை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். உண்மையாக நம்மளை கஷ்டப்பட்டு பார்த்து நம்மளை சோப்பெல்லாம் ரசித்தவும் இறக்குவோம். திரும்பவும் நிறைந்த கட்டாளர்களே கடுமையாக இந்த வேலைக்காக நாங்கள் பரிசுத்திக்கிறோம். கட்டளையாகவே இந்த கடைசி மாசத்துக்குள்ளாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, அதே நேரம் புதிய வாசனை காலம் சொன்னால் பாட்டு பாடி கர்த்தாவின் ஜனமே கைதாள புடனே கலியோனே கீதபாடே காலேவின் ராஜா அம்பந்தமாரா தங்கீத பாடியாடு கர்த்தாவின் ஜனமே கைதாள புடனே கலியோனே கீதபாடே காலேவின் ராஜா Hallelujah, hallelujah.
அழுகின்றாரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மறுமை வாழ்விலே இயேசு மன்னவன் பாதத்திலே. மறுமை வாழ்விலே இயேசு மன்னவன் பாதத்திலே. பசியானம் இன்றி துதிகானம் பாடி பரலோகே கீதம் பாடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, எழுதி துதிகானம் பாடி பரலோகே கீதம் பாடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தாவின் கரமே கைதானமுடனே பரிபூரண கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானா சங்கீதம் பாடியாரே. கர்த்தாவின் கரமே கைதானமுடனே பரிபூரண கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானா சங்கீதம் பாடியாரே. Thank you very much. Yes, we are now. இயேசுவின் மெய்யானவர், இயேசு தூய்மையானவர், இயேசு இனிமையானவர். இயேசுவின் மெய்யானவர், இயேசு தூய்மையானவர், இயேசு இனிமையானவர். பூமியானவர்களே, நெருங்கியானவர்களே, இனிமையான ஒரு தேவன் இருக்கிறேன், இனிமையான ஒரு தேவன் இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு வெண்மையானவர், இயேசு தூய்மையானவர், இயேசு இனிமையானவர். இயேசு வெண்மையானவர், இயேசு தூய்மையானவர், இயேசு இனிமையானவர்.
சின்ன பிள்ளைங்கன்னா இந்த பாசனை ஈஸியாக கிடைச்சிக்கலாம். இயேசு ஆனவர் நீ எங்களோட பேசும்படியாக எங்களுடைய உங்கள் சமூகத்தை நாங்கள் நோக்கி நாங்கள் பார்க்கலாம் மாட்டோம். கர்த்தர் எங்களோடு கூட நீ பேசும் கர்த்தரே. பூவை போல வெண்மையானவர், மஞ்சை போல தூய்மையானவர், தேனை போல இனிமையானவர், இயேசு வெண்மையானவர், இயேசு தூய்மையானவர், இயேசு இனிமையானவர். நன்றியோடு நாம் வெண்மையானவர், தூய்மையானவர், இனிமையானவர், தேனை போல வெண்மையானவர், பூவை போல வெண்மையானவர், மஞ்சை போல தூய்மையானவர். தொடர்ந்து கட்டளை பேசும் சக்தி ஆவியானவர் இவர்களோடு இதே போலும் சத்தத்துக்காக வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். நீ இவர்களோடு கூட பேசும், இவர்களோடு ஜீவனுள்ள நல்லவிடாவே. ஆமென். ஒரு நதி உண்டு, அது நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் சந்தோஷமிக்கும். தேவனுடைய நடுவில் இருக்கிறார், அசையாது. அதிகாலையிலே தேவனுக்கு சகாயம் பண்ணுவார். இந்த வசனம் குறிப்பிடுகிறது தேவ நகரத்திலிருந்து சந்தோஷம் வந்து சொல்லப்படுகிறது. தேவ நகரம் என்றால் பரலோகம் என்று அர்த்தம். தேவ நகரத்திலிருந்து தேவன் ஏன் சந்தோஷமாய் புறப்படுறார் என்று தெரியுமா? பரலோகத்தில் தேவன் இருக்கிறார். தேவன் நகரம் மட்டும் ஏன் சந்தோஷமாக புறப்படுறது தெரியுமா? பரலோகத்தில் தேவன் இருக்கிறார். நாம் வந்து தேவனுடைய பிள்ளைகளாக இந்த பூமியில நாம் வந்து இருக்கிறோம். அடுத்த வந்து வருஷத்துக்கு வந்து வருஷத்துக்கான அர்த்தம். இந்த வருஷத்தை நம்ம வாசிக்கலாம். அதே போல வந்து கணிதம் அவரே அவருக்கு அவரே தமது பிரியமானவர்களுக்கு நிச்சயம் அளிக்கிறார் வாசிக்கிறோம். பிரியமானவர்களுக்கு வந்து அவருக்கு நிச்சயம் அளிக்கிறார். அவர்களுக்கு நல்ல வந்து உடற்கல்வி தூக்கி அவருக்கு தருவார். அதே போல வருஷத்தை நம்ம வந்து வாசிக்கலாம். அடுத்த வருஷம் யோவான் 16:24 வாசிக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேள்விகள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் வைத்துக் கொள்வீர்கள். இது வரைக்கும் நீங்கள் நாமம் கேட்கவில்லை என்று வாசிக்கிறோம். அதுக்கு வசனம் மிக தெளிவாக சொல்லியிருக்கு. நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அடையாளம் செய்வேன். எதை கேட்டாலும் அடையாளம் செய்யாமல் போதுமானோம் ஒரு நல்ல வாசிக்கிறோம். நீங்க நாமத்தாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக் கொள்வீர்கள். கேட்கும் பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக் கொள்வீர்கள். வாசிக்கிறோம்.
40 வருஷத்தை பார்க்கும் பொழுது சங்கீதம் 65 வருஷத்தை பார்க்கும் பொழுது தேவனை பூமி விசாரித்த நீர் பாய்ச்சி நீர் தண்ணீர் நிறைந்த தேவனினால் அடை மிகவும் தெளிவாக நீர் இப்படி நீர் அடை திருப்தியாக அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறேன். இயேசு கிறிஸ்து வந்து விளைய செய்கிற ஒரு நல்ல எண்ணமாக இருக்கிறார். அப்புறம் பூமி விசாரிச்சா நீர் பாய்ச்சல் வாசிக்கிறோம். தண்ணீர் நிறைந்த தேவன் என்றால் அதை மிகவும் சரிபார்க்கிறார் வாசிக்கிறோம். இப்படி நீ நிறைய திருத்தி அவங்களுடைய தானத்தை விளைவிக்கிறேன். இப்படி நீ திருத்தி அவங்களுடைய தானத்தை விளைவிக்கிறார் வாசிக்கிறோம். விவசாய பெருமைப்படுகிறார்கள், வேலையை பெருமைப்படுகிறார்கள், வேலை ப்ரமோஷனை கட்டளையிடுவார். வேலை இருக்கும் ரொம்ப மாணவ கணிக்க செய்வார். சாப்பிட கற்றுக்கூட சொல்லி பார்த்து நம்மளை பண்ணலாம். இன்றைக்கு கூட கத்தரோடு பேசிக்கிறார், விசுவாசிக்கிற விளம்புகிறார்கள். கத்தரை விசுவாசம் பண்றேங்க, எல்லாம் செயல்படுத்துறேன். ஒரு நன்றி கொண்ட நீர்காலத்தையும் நகர்த்தியும் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷம் தேவனுடைய நடுவில் இருக்கிற அந்த அசையாது அதிகாலையிலே தேவன் சாய்க்கப்படுவோம். பரிசுத்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அருமையான இந்த வார்த்தைக்காக நம்மளை செலுத்திக்கிறோம். நீர் அங்கே ஒரு நதியோட இடத்துக்காக தேவ நகரத்தையும் உன்னதமான ஒரு வாசம் பரிசுத்த செலுத்துகிறீர்கள். நீ வாசம் பண்ணி நம்ம செலுத்திக்கிறோம். தொடர்ந்து அப்படி பேசுற வார்த்தைக்காக பேச விவசாயிகளை செலுத்திக்கிறோம். பல ஒரு நடிகாந்தரே ஓடட்டும் ஆண்டவரே, பல ஒரு நடிகாந்தரே சபைகளுக்குள்ளாக ஓடட்டும், ஊழியர்களுக்குள்ளாக ஓடட்டும். உடைய செய்தி விளையாட்டு தாழ்ச்சி வெள்ளத்தை திருப்பதிகள் கற்பழித்து அவன் சோப்பனைகள் தொடர்ந்து இருக்கிறதை குளிர்ந்து விட்டாரு. ஆமே சமயம் இன்றைக்கு நம்ம ஜெபம் பண்ணுறோம். நம்ம எல்லாருக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். கூடாது வசந்தா அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரி அவங்களுக்கு வர வேண்டிய நகை மற்றும் பணம் கிடைக்கிறத அவர்களுக்காக நம்ம எல்லாருக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். சில நாட்களில் கற்றுடைய காலம் உங்களோடு கூட இருந்து நம்ம வழிநடத்தும்படியாக நம்ம பாதுகாக்கும்படியாக நம்முடைய சமூகத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். தொடர்ந்து கூடிய பாடணும் வேண்டியவர்கள் கத்தரை கத்தரை அழைத்து வரணும். தொடர்ந்து இந்த இடத்துல தேவனுடைய நாமம் அறிவிக்கப்படணும், தேவனுடைய ஆட்சியும் கட்டப்படணும், கத்தருடைய நன்மையை ஜனங்கள் இடத்துல ருசிக்கணும். அதுக்காக நம்மளுடைய சமூகத்தில் நம்ம ஜெபம் உண்மையாகவே தேவனாகிய கர்த்தர் நடத்த ஆசீர்வாதங்களையும் உண்மையாக தேவனாகிய கர்த்தர் நடத்துல ஜனங்களை சந்தித்து ரசித்து தன்னுடைய பிள்ளைகளாக மாற்றி அவருடைய வாழ்க்கையில் ஒரு மேலான ஒரு சந்தோஷத்தை சமாதானத்தை ஒரு உன்னத அனுபவத்தை கர்த்தர் கொடுத்து கர்த்தர் ஒவ்வொருவரையும் வழிநடத்த முடியாது. நம்ம ஜெபம் சார் ஜெபம் பண்ணுவாங்க, அவங்களோடு கூட சேர்ந்து இணைந்து நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். ஜெபம் பண்ணும்போது நம்ம நாங்கள் சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். நம்ம கொள்ளலாமா? சாமி கொடுத்த அருமையான வேலைக்காக சாமி இந்த மாலை பொழுது கிடைக்காமலே உங்களுடைய பாதத்தில் அமர்ந்து உங்களை துதித்து பாடி உம்மிடத்தில் எங்களுடைய வேண்டுதல்களை வைக்க நீ கொடுத்த மனதிற்காக நன்றியோடு சொல்கிறேன் சாமி, நன்றியோடு துதிக்கிறேன் சாமி. இந்த நேரத்தில் ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்க சாமி. வழக்கமாக இருந்து வளர்த்தடைப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்க சாமி. சிறியவர் முதல் பெரியவர் வரை ஒவ்வொருவருடைய தேவைகள் என்னன்றதை நீங்க அறிந்திருக்கீங்க சாமி. ஒவ்வொரு நியாயமான தேவைகளை நீ சந்திக்க வேண்டுமாய் இருக்கிற சாமி. தகப்பனே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக தெரிவிக்கிறோம், ஒவ்வொருவருக்காக தெரிவிக்கிற சாமி.
ஒவ்வொருடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன் சாமி. ஒவ்வொருடைய உற்றார் உறவினர்களுக்காக ஜெபிக்கிறேன் சாமி. உங்களுக்காக ஜெபிக்கிறேன் சாமி. உம்முடைய நாமத்தில் நாங்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள் சாமி. உங்களிடத்தில் கேட்டால் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருக்கிறார்கள் சாமி. அவர்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்க சாமி. ஒவ்வொருவருடைய தேவைகளையும் சந்திக்க சாமி. சிறுபிள்ளைகளுக்கு நல்ல கல்வி கொடுங்க, ஞானத்தை கொடுங்க, அறிவு கொடுங்க சாமி. அவருடைய பெற்றோர்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுங்க சாமி. நல்ல குடும்ப சூழ்நிலையை தாங்க. வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கொடுங்க, கிடைக்கட்டே சாமி. செய்கிற வேலை இல்லாமலே திருப்தி இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு நல்ல திருப்தியான ஒரு நல்ல வேலை கிடைக்க உதவி செய்ய சாமி. தகப்பனே சோதனை சோதரிக்கிற ராஜா வசந்தான்ற ஒரு அம்மையாருடைய வந்திருக்காங்க சாமி. அவர்களுக்கு தாங்களுடைய தந்திரமானவரே வயதான தாயாரை ஏமாற்றி ஆண்டவரே 5 நகையையும் 1,70,000 பணத்தையும் வாங்கியிருக்கிறேன் சாமி. அதில் ஒரு புதிய மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் கொடுக்காம ஏமாத்திருக்காங்க சாமி. அந்த வயதான தாயார் கண்ணோக்கி பாருங்க சாமி. உங்களிடத்தில் வந்தால் கிடைக்கும் விசுவாசத்தில் வந்திருக்கிறாங்க சாமி. மாட்டு சமூகத்தை சேர்ந்த அந்த தாயார் அவர்களே உன் மீது உள்ள விசுவாசத்தினாலே உங்களிடத்தில் கேட்டால் கிடைக்கும் வந்திருக்கிறாங்க சாமி. இங்க இருக்கிற நான் மட்டுமல்லாமலே இருக்கிற ஒவ்வொருவரும் அந்த தாயாருக்காக தெரிவிக்கிறேன் சாமி. அந்த தாயாருக்காகவே அந்த நகையும் புனிதமுள்ள பணமும் கிடைக்க உதவி செய்ய சாமி. அதற்கு உதவி செய்கிறாண்டவரே காவல்துறை அதிகாரிகள் ஆசிர்வதிங்க. அந்த காவல்துறை அதிகாரிகளுடைய கண்களில் தயவு கிடைக்கட்டும், இறக்கம் கிடைக்கட்டும் சாமி. அந்த ஏமாற்றின சகோதரி ஆண்டவரே, அந்த சகோதரர் ஆண்டவரே மனம் மாறி மனம் தெரிஞ்ச ஆண்டவரே இந்த தாயாருடைய நகையையும் பணத்தையும் திருப்பிக் கொள்கிறாண்டவரே அவர்கள் மனதில் ஏறிய இருக்கிறேன் சாமி. ஒரு அற்புதத்தை செய்யுங்க சாமி. தகப்பனே உங்களுக்கு சோதர ஆண்டவரே, உங்களுக்கு சோதரிக்கிற ராஜா உண்மை நம்பி வந்திருக்கிற அந்த தாயாரை நீர் ஆண்டவரே அவருடைய கோரிக்கைகளை ஆமென்று ஆண்டவரை ரட்சிக்க வேண்டும் சாமி. அவர்களுக்கு அந்த நகை பணம் எல்லாம் கிடைக்க உதவி செய்கிற சாமி. தன்னுடைய முழுமையாக ஆண்டவரே இந்த தாயாருக்கு அறிந்து கொள்ளாண்டவரே இன்னும் முழுமையான வாய்ப்புகளை தாங்க சாமி. அவர்களுடைய நம்பிக்கை விசுவாசம் நீர்படாமல் காத்துக்கொள்ள வேண்டுமாக தெரிவிக்கிற சாமி. இன்னும் ஆண்டவரை வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் பல தெரிந்து கொண்டாண்டவரே அவங்களெல்லாம் சந்திக்க சாமி. கடன் பிரச்சனை இருக்கலாம், கடன் வசூலாகாமல் இருக்கலாம், எல்லா தேவைகளையும் சந்திக்க சாமி. எல்லா மன குறைபாடுகளையும் ஜீவிக்க தகப்பனே இந்த பகுதியில் உள்ள மக்கள் ஒவ்வொருவருக்காக தெரிவிக்கிறேன் சாமி. ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்கிறேன் சாமி. இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு இருக்கிற போதை பழக்கவழக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. உண்மையாகவே உண்மையான தேவன் என்று அறிவுறாகவே ஒரு வாய்ப்புகளை நல்ல தருணங்களை அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமாக தெரிவிக்கிறது சாமி. உண்மையாய் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ள வேண்டுமாக தெரிவிக்கிறது சாமி. தகப்பனே உங்களுக்கு சோதரம் அவர்களுக்காக ஆண்டவரே உங்களிடத்தில் மன்றாட வேண்டுதல் செய்ய நாங்கள் இந்த இடம் இருக்கிறதுங்கிற ஒரு நம்பிக்கையாக விசுவாசையாக இந்த வழி மக்களுக்கு கொடுக்க வேண்டுமாக தெரிவிக்கிறது சாமி. இன்னும் ஆண்டவரே இங்கே வர தடைப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கொண்டு வந்து சேர்க்கிறது சாமி. வருகிற வாரங்களில் ஆண்டவரே உறுதியான ஆத்மாக்கள் இங்கே வர உங்களிடத்தில் பெஞ்சி மன்றாடி ஆண்டவரே உங்களிடத்தில் ஜெபித்தாண்டவரே நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே இங்கே அதிகமான ஆத்மாக்கள் வர நீங்கள் புது செல்வமாக தெரிவிக்கிறது சாமி. இந்த ஆண்டவரே இந்த வருகிற வாரம் முழுவதும் ஆண்டவரே இந்த சோதனை காப்பாற்றி எல்லா தீவுகளுக்கும் நோய் நொடிகளுக்கும் விபத்துகளுக்கும் நீங்களாகி காப்பாற்றி ஆண்டவரே வருகிற வாரத்தில் ஆண்டவரே முன்முகமாக நாங்கள் சந்திக்க எங்கள் உதவி செல்வமாய் காத்துக்கொள்ள வேண்டுமாய் வழிநடத்த வேண்டுமாய் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் தேவனுடைய நல்ல பிதாவே.
சுத்தருக்காய் சதா பரிந்து பேசியே நிற்போர். இதோ எம்மையை முற்றும் மூடிய ரட்சிக்க வல்லமையுள்ளவரே. இதோ எம்மையை முற்றும் மூடிய ரட்சிக்க வல்லமையுள்ளவரே. கிருபை பெருகும்